வணக்கம். எதிரி தொல்லையிலேருந்து எப்படி வெளிவரதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா எதிரிகளால் நிறைய பேர் பாடாப்படுறீங்க. ஏன்னா உங்களை நீங்கள் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் நிம்மதியாக இருக்க விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க சதி திட்டம் தீர்த்துனாங்களா, எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியும். அவங்க உங்களுக்கு செய்வனை வச்சுட்டே இருந்தாலும் சரி, ஏவல் அனுப்பிட்டே இருந்தாலும் சரி, நீங்கள் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறீங்க. அவங்கள தொல்லை பண்ணாமல் உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அவங்கள முடக்கியும் உட்கார வைக்கலாம் ஒரே இடத்துல பேசாமல். இல்லை ஃபுல்லாகவும் முடிக்கலாம். ஃபுல்லாக முடிக்கிறது தப்பு இல்லையா சுவாமின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு ஒருத்தவங்க வாழ்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மூலயமா கடவுள் கொடுக்குற ஒரு கர்மா அதுதான். சரிங்களா? அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் வழின்றது இருக்குது. மைண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. அவங்க தொல்லை பண்ணுறாங்க, இவங்க தொல்லை பண்ணுறாங்கன்னு. எல்லாத்துக்கும் வழின்றது இருக்குது. வாழ போகிறது ஒரு முறை. நிம்மதியாக நீங்கள் வாழணும். இந்த மாதிரி மைண்டு உள்ளவங்க முடக்கி உட்கார வைக்கலாம். எதிரிகளால் தொல்லையில் அனுபவிக்கிறவங்க கால் பண்ணுங்கள். சிறப்பான முறையில் வசியம் பண்ணிடலாம். சரிங்களா? கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. கால் பண்ணுங்கள். கால் எடுக்கலை அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் பேசி அனுப்புங்க. தேங்க்யூ.